Hello guys, welcome back to the new video. ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லேரவல் ரோல்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டி அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் பேக்கேஜ் யூஸ் பண்ணி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மாடல் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா யூசர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு யூசரை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் மேனேஜ்மெண்ட். ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்மிஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஐ மீன் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொதல் நம்ம என்ன செய்யணும், பர்மிஷனாக நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ உங்களுக்கு நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி இது. ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் பாருங்கள், இந்த மாதிரி ரோல்ஸ் இருக்குது, செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்குது, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்டர் செட்டிங்ஸ் இருக்குது, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் டீலர்ஸு, ஸோ பில்லிங் மெனூஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய மாடியூல்ஸ் ஆக்சுவலாக அது. ஓகேங்களா? ஸோ இந்த மாடியூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் இதை ஒவ்வொன்றும் பேஸ் பண்ணியும் பர்மிஷன்ஸ் இதுக்கு ஓகேவா? ஸோ ஏன்னா பர்மிஷன் க்ரியேட் பண்ணால் தான் அந்த பர்மிஷனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோல் குரூப் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். சரிங்களா? அதாவது இந்த ரோலுக்கு இந்த பர்மிஷன்ஸ் அப்படிங்கிற ரோல் குரூப்பிங் கான்செப்டை பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து இந்த ரோல் குரூப்பிங் நம்ம பண்ணால் தான் ஒரு யூசருக்கு போயிட்டு இந்த ரோலை அசைன் பண்ண முடியும். ஐ மீன் அந்த ரோல் அசைன் பண்ணும்போது இந்த யூசருக்கு என்ன 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 ஆகும், இந்த ரோலும் அசைன் ஆகும், கூட சேர்ந்து நம்ம என்னென்ன பர்மிஷன் குரூப் பண்ணி வச்சுருக்கோமோ அதுவும் அசைன் ஆகும். ஸோ இது ரெண்டும் ஒரு யூசருக்கு அசைன் ஆகும்போது தான் ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி ரீடைரக்ஷனோ இல்லை இந்த மாதிரி மெனு ஷோ ஹைட் பண்ணுறதோ இல்லை வேலிடேஷன் செக் பண்ணுறதோ இல்லை ஆத்தரைசேஷனில் நம்ம இன்னும் உள்ளே போய் கண்ட்ரோல் லெவலில் போய் ஆப்ரேஷன் பண்ணதாக இருக்கட்டும், எது வேணாலும் பார்த்திங்கன்னா நம்மளால் செய்ய முடியும். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஆணி வேறே பார்த்திங்கன்னா இந்த பர்மிஷன் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த பர்மிஷன் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ரோல் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒரு ரோலை க்ரியேட் பண்ணும்போதே எப்படி அதுக்கான பர்மிஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோல்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு யூசருக்கு எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி ரிமூவ் ரோல்ஸ் ஆர் அப்டேட். ஓகேங்களா? இது ரிமூவ் ஆர் அப்டேட் அப்டேட்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அந்த ஆல்ரெடி கொடுத்துருக்கத நம்ம ப்ரிவிலேஜஸை எப்படி நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ், இந்த ஸ்மார்ட்டி அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் இருக்குது இல்லைங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் ஆக்சுவலாக இந்த பேக்கேஜ். இந்த பேக்கேஜை நீங்கள் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு லேரவல் ஸ்பாட்டி பர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே அதுதான் வரும். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாரி, எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் டாக்குமெண்டேஷன் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் இல்லைங்களா? இதில் பார்த்திங்கன்னா ரோல்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ் தான் இருக்குது. குரூப்பிங்கான பர்மிஷன் இதில் கிடையாது. ஓகேங்களா? குரூப்பிங் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா நான் இங்கே காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ நம்மளுடைய இங்கே நான் பாருங்கள் என்னென்ன பர்மிஷன்ஸ் இருக்கோ அதை நான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நான் ஒரு குரூப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி குரூப்பிங் கான்செப்ட் இந்த பேக்கேஜில் கிடையாது. ஸோ அதை நான் எப்படி மேனுவலாக ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லி தரப்போகிறேன். அதை நானே சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதுதான் குரூப்பிங் பர்மிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல் பேஸ்டு ரீடைரக்ஷன். அதாவது அட்மின் லாகின் பண்ணால் இந்த பேஜுக்கு போகணும். சூப்பர் அட்மின்னா அவங்களோட மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு ஒரு பேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பேஜுக்கு போகணும். ஸோ அப்படிங்கிற ரீடைரக்ஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா மெனூஸ் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த ப்ளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். சரிங்களா? ஓகேங்க. சரி, இந்த மாடியூல்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா வேறு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா சில ப்ரீ ரிக்வெஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த சீரீஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேரவலில் இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் நான் கோட் பண்ண போகும்போது நான் இப்படிலாம் கோட் பண்ணுறேன், நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரியும். என் கூடவே சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண முடியும். சரிங்களா? சரி, அப்படி என்னென்ன ப்ரீ ரிக்வெஸ்ட்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா லேரவல் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது கிரியேட்டு, ரீடு, அப்டேட், டெலீட். ஓகேங்களா? ஸோ இந்த நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்ரிம் பேக்கேஜ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதில் நான் குயிக் அத்தன்டிகேஷனுக்காக ஜஸ்ட்ரிம் பேக்கேஜ் யூஸ் பண்ணி தான் இந்த சீரீஸில் நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த ஜஸ்ட்ரிம் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலையே கிடையாது. ஜஸ்ட் நம்மளுடைய யூடியூப் சேனல் போனீங்கனாலே அதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் ஆல்ரெடி நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நம்மளுடைய நானும் கூட சேனலுக்கு போனாலே ஸோ நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதிலேயே ஆக்சுவலி லேரவல் 8க்கான ஃபுல் சீரீஸ் இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பேக்கேஜ் வந்து இங்கே நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் அந்த க்ரெட் ஆப்ரேஷன்ஸ்க்கு உண்டான பிளேலிஸ்ட் தான் இது ஆக்சுவலி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் தெரியல அப்படின்னா இதை ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுங்க. இல்லை அப்படின்னா வந்து நான் என்ன கமெண்ட் ரன் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து இதை நான் எதுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற விஷயம் தான் உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதுக்காக தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளேட் டெம்ப்ளேட் என்ஜினு, ஸோ அதுக்கப்புறம் மாஸ்டர் லேஅவுட்ஸு, அப்புறம் காம்போனன்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்வன்ட் ஓஆர்எம் கொரீஸ் ஒரு லைட்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறப்ப தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தெரியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இந்த இடத்துல நான் வீடியோ ஃபுல்லாக பிரித்து போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் காம்போனன்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பார்ட் 12 இந்த வீடியோ போய் பார்க்கலாம். சரிங்களா? இதே வந்து ஜஸ்டின் பற்றி வேணும் அப்படின்னா வந்து பார்ட் 7 இந்த வீடியோ போய் பார்க்கலாம். இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து புதுசாக நான் லேரவலுக்கு வந்திருக்கேன், ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் கோர்ஸ் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன் ஆக்சுவலி. எஸ், இங்கே பாருங்கள், நம்ம வந்து 4 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஒரு ஃபுல் இது ஒரு லேரவல் ஃப்ரம் பேசிக்ஸ்க்கான பெஸ்ட் வீடியோ ஆக்சுவலி இது. ஓகேங்களா? இது வந்து பெய்டு வெர்ஷன் வீடியோ. நான் வந்து சரி நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து கேட்டதுனால நான் வந்து லேரவல் 8 இருக்கிறத நான் ஃப்ரீயாகவே வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலி ஐ ப்ரிப்பேர்ட் இட் ஃபார் பெய்டு கோர்ஸ். நான் வந்து ஒரு வீடியோ கோர்ஸாக தான் இதை நான் ஆக்சுவலி நான் ரெடி பண்ணியிருந்தேன். சரி, ஏன்னா நிறைய பேர் 5.5ல் இருக்குது, 8 அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு கேட்டதுனால நான் உங்களுக்காக ஃப்ரீயாகவே நான் போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இட்ஸ் வெரி வேல்யூபிள் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க ஒரு வாட்டி ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்கு தேவையான டிபெண்டன்ட் ப்ரீ ரிக்வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது தான் வந்து நான் நான் டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை நான் ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன் அப்படிங்கிற விஷயம் தெரியல அப்படின்னா வந்து உங்களால் வந்து என் கூட சிங்க் ஆகி ஃபாலோ பண்ண முடியாது. அப்புறம் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்து என்ன யூஸ் இல்லைங்களா? ஸோ இதை பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்து நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது அப்படியே ஒர்க் ஆகணும். அப்போ தானே வந்து அது ஒரு ஒரு குட் என்ன சொல்கிறது, ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கணும். அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ என்னென்ன மாடல்ஸ் பார்க்க போகிறோம், என்னென்ன ப்ரீ ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேரவல் பர்மிஷன் அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் தான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணல, ஜஸ்ட் நீங்கள் கூகுள் பண்ணாலே நான் ஆல்ரெடி போட்டு காமிச்ச மாதிரி லேரவல் ஸ்பாட்டி பர்மிஷன் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பேஜ் எடுத்துகிட்டு வந்துடும். சரிங்களா? ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. சரி, ஓகேங்க. ஓகே கைஸ், ஸோ அதான் தேவையான ப்ரீ ரிக்வெஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாலேஷன் செட்டப்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, Laravel ஃப்ரேம்வொர்க், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்ல ஃப்ரீயாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்ட் மோடில் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேச்சஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை.